அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது கேள்வி என்னவென்றால், அதாவது நாம் காலகாலமாக ஏகத்துவத்தில் இருந்து வருகிறேன். அப்படி இருக்கும் சமயத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி இறந்துவிட்டால் நம்மளுக்கு அந்த தொழுகை, அந்த அடக்கம், அது பிறகு நடக்கக்கூடிய பித்அத்து முறையில் நம்ம குடும்பத்தாரோ யாரோ செய்தால் அதற்கு அந்த ஜனாசாவிய ஆகிய அது நான் பொறுப்பாவானா? ஆறாம் பண்ணையிலேருந்து ரியாஸுங்கிற சகோதரர் கேட்குறாரு, நான் மரணித்த பிறகு நபி வழிக்கு மாற்றமாக என்னை அடக்கம் செய்தால் என் மீது குற்றம் வருமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இவர் நபி வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு சகோதரராக இருக்கிறாரு. இவர் மரணித்த பிறகு இவருடைய குடும்பத்தார்கள்லாம் மாற்றுக் கொள்கையில் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க முறைப்படி அடக்கம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ நபி வழிப்படி இவருக்கு தொழுகையோ மற்ற விஷயங்களோ கிடைக்கலன்னு சொன்னால் அது குற்றமாகுமான்னு கேட்குறாரு. இதுக்கும் ஒரு பொதுவாக இஸ்லாத்தினுடைய சில அடிப்படையை தெரிந்து கொண்டால் இந்த மாதிரி கேள்விக்கு நீங்களே விடை கண்டுடலாம். என்ன கேள்வின்னு கேட்டால், என்ன அடிப்படைன்னா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு நாம் பொறுப்பாளி. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒலா தஸிரு வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். என் சுமையை நான் தான் சுமப்பேன். நான் செஞ்ச பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க முடியாது, இன்னொருத்தர் செஞ்ச பாவத்தை நான் சுமக்க முடியாது. அல்லைசல் இன்சானி இல்லாமா சா, எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அவர்கள் செய்ததுக்குத்தான் அவர் பொறுப்பாளி, அவங்க செய்யாத ஒன்றுக்கு அவங்க பொறுப்பாளி கிடையாது. குல்லு முறையின் பிமா கசபரஹீன், ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்வதற்கே பொறுப்பாளியாக இருக்கிறான். தில்க உம்மத்துன் கதுஹலத், அவர்கள் சென்று போன சமுதாயம், லஹாமா கசபத், அவர்கள் செஞ்ச நன்மை அவர்களுக்கு, அலைஹா மக்தசபத், அவங்க செஞ்ச தீமை அவங்களுக்கு என்று அல்லாஹ் பல இடங்களில் இது உதாரணத்துக்கு சில வசனங்களை சொல்லியிருக்கிறோம். இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு நிறைய வசனங்களில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம செய்யாத ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ் நம்ம இப்படி கேள்வி கேட்பான். நீங்கள் இதில் வாழ்ந்தீங்க, நீங்கள் மரணிச்சிட்டீங்க, மரணித்த பிறகு அந்த அவங்க தொழுகை நடத்துகிற உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? நீங்கள் அவங்களுக்கு நடத்திக்கிட்டீங்க இல்லை, அவங்க செய்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஜனாசாவுக்கு எதுவும் எதிர்த்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது செய்ய இயலுமா? இது முடியாது. அப்படிங்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை என்ன மாதிரி செஞ்சாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன குற்றம் வரும்? இன்னும் சொல்ல போனால், அந்த மாதிரி சமூகத்தில் உறுதியோடு நீங்கள் வாழ்ந்ததுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உயர்ந்த தரஜாவை தருவானே தவிர, குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாருமே நபி வழிக்கு மாற்றமாக இருக்கும்போது நீங்கள் அந்த நபி வழியில் உறுதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால், ஜனாசா தொழுகை கூட நபி வழிப்படி கிடைக்காதுங்கிற அளவுக்கு இருந்தும் கூட நீங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக நிற்கிறீர்கள் என்று சொன்னால், அவங்கெல்லாம் நபி வழிப்படி தொழுதால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட கூடுதலாக அல்லாஹ் கொடுப்பான். உங்களுடைய கொள்கை ஈமானுடைய வலுவை பொறுத்து அல்லாஹ்வுடைய கூலி அமையும். அதனால் உங்களுக்கு குற்றமும் வராது, உங்களுக்கு அதிகமான நன்மைகள் தான் கிடைக்கும். ஏன்னா உறுதியாக நிற்கிறீல்ல, இந்த மாதிரி பயந்து கேள்வி கேட்குறீங்கல்ல, அதுவே என்ன செய்யணும்னு கேட்டால் உங்களுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை எல்லா இடத்துல பெற்றுத்தரேன். நீங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை.